வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் இப்போ எக் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாதம் வடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா பூக்க வெந்து வரதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சாதம் நல்லா வேக வச்சிங்கனாவே நல்லா ஒரு 3/4 பதம் சாதம் வெந்து வந்திருக்கும். இப்போ சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்ததாக எக் ரைஸ் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம ஸ்க்ராம்பிள்டு பண்ண போகிறோம். நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முட்டையெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேத்துக்கு எக் ரைஸ் சொல்கிறேன். அதுக்கு இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டும் முட்டைகோஸும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் கேரட் முட்டைகோஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. காயில் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா காயை வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். அது கூட முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் விட கம்மியாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே அந்த கடையிலலாம் கிடைக்கும்ல சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு ஆச்சி சக்தியிலலாம் கிடைக்கும்ல, அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த சாதத்தோடு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சாதத்தை கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம இதில் மசாலாலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து விடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.